ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சம அளவில் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வரமல்லி, மிளகா, ஜீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை வதங்கினது இதில் மஞ்சள் தூள், சாம்பார் தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததும் இதில் பெருங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு இதில் வெல்லமும் நெய்யும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.